Good evening, dear friends. In the session, English for Competitive Examination, specially made for PG students. English for Competitive Examination பேப்பரில் யூனிட் ஒன்றுக்கான டெஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஆன்சர் கீஸும் செக் பண்ணிட்டோம். இது டெஸ்ட் 2 சாசர் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற டாபிக் உள்ளாடி நாம் இன்னைக்கு மார்னிங் டெஸ்ட் எழுதிட்டோம். அதுக்கான ஆன்சர் கீஸை இப்போ ரிவீல் பண்ணுறேன் வித் முடிஞ்ச வரைக்குமான டிஸ்கஷனோட. ஸோ இதில் 20 கேள்விகள் இருக்குது. டெஸ்ட்டை எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆன்சர் கீஸ் செக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம நிஜமான செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது உங்களுக்கு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். இல்லை நீங்க டைரக்டா ஆன்சர் கீ செக் பண்றீங்க அப்படின்னா அதனுடைய அந்த மெமரி பவருக்குள்ள அது போறதுக்கான பாசிபிலிட்டி ஒரு 50% கம்மியாயிரும். அதனால தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா கொஷின் பேப்பர்ஸை ஃபர்ஸ்ட் எந்த விதமான கொஷின் பேப்பர்ஸையும் முதல்ல போட்டு பாருங்க. அதுல தப்பு வரட்டும், அதனால எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? நீங்க தவறு பண்ணுங்க, அந்த தவறிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இங்க வந்து கிடைக்கும் ஆன்சர் கீ செக் பண்ணும் பொழுது. இல்ல டைரக்டா ஆன்சர் கீ பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரைக்குமே நமக்கு வராது. ஸோ இது என்னுடைய சஜஷன், பார்த்துக்கங்க. தென் நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸை திரும்ப திரும்ப மெசேஜ் போட்டிருக்கீங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ்க்கான ஒரு குரூப், டெலகிராம் குரூப் ஒன்று அவைலபிளா இருக்கு. அதுக்கான லிங்க் ஒவ்வொரு டிஸ்கஷனுக்கு கீழேயும் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் வச்சிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த டெலகிராம் லிங்க் இருக்குது. யூ கேன் ஜாயின் தேர். இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட்டையும் நீங்க எடுத்துக்க முடியும், பிடிஎஃப்ல இருக்கும். அதையும் எடுத்துட்டு அதுக்கான ஆன்சர் கீஸ் அதுக்கு தொடர்ந்து கொடுத்துருப்போம், அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு முதல் கேள்வி, how many pilgrims figure in Chaucer's Canterbury Tales? ஸோ சாசர்ல இருந்து கண்டிப்பாக நம்ம ஒரு கேள்வி நீங்க வந்து ஒன் வேர்ட்லயும் எதிர்பார்க்கலாம், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ்லையும் எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ்லையும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் சாசர், ஸ்பென்சர், மில்டன், ஷேக்ஸ்பியர், இவங்கள இருந்தெல்லாம் கண்டிப்பாக ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அப்ஜெக்டிவ் டைப்பும் அப்படி எதிர்பார்க்கலாம். ஸோ ஹவு மெனி பில்கிரிம்ஸ் 29 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ நம்ம இதுல என்ன அடிஷ்னலா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேண்டபரி டேல்ஸ் அப்படிங்கிற ஒர்க்ல எத்தனை டேல்ஸ் இருக்குது, இந்த ப்ரொலாக் அப்படிங்கிறது எதனால ரொம்ப ஃபேமஸ், ப்ரொலாக பத்தி மற்றவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுல 2-3 கேள்விகள் சாசர்ல இருந்து நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ சாசர் மிக மிக முக்கியம். ஸோ சாசரை வந்து தயவு செய்து கம்ப்ளீட் பண்ணுங்க. ஹட்சன் புக் யூஸ் பண்றவங்க, ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு ஹட்சன் புக் யூஸ் பண்ணக்கூடியவங்க தயவு செய்து அதை லைன் பை லைன் ரீட் பண்ணுங்க. அதுவே போதுமானது, வேற எங்கேயும் நீங்க எஸ்ஐக்கு போக வேண்டியது இல்லை. கொஸ்டின் நம்பர் 2, in which year Henry VIII acknowledged the supreme head on the earth of the English church? வேற ஒன்றும் இல்லை, கொஸ்டினை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். எப்பொழுது சுப்ரீமசி ஆஃப் கிங் சர்ச்சுக்கு கிடைச்சது? அது வரைக்கும் போப்பு தான் சூப்பர் பவர். ரிலீஜன் அப்படின்னாலே போப் தான், போப்பினுடைய தலைமையில தான் எல்லா சர்ச்சஸும் இயங்கும். ஆனா ஹென்றி தி எய்த், நம்ம குயின் எலிசபெத்தினுடைய தகப்பனார், அவங்களுடைய காலகட்டத்துல சர்ச் எல்லாமே கிங்கனுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது. எப்படி சார் அது பாசிபிள் அப்படின்னா, ஒரு சண்டை பண்றது. அதாவது போப் பெரிய ஆளா, கிங் பெரிய ஆளா? போப் ரோம்ல இருந்து இங்கிலாந்து ஆண்டுட்டு இருக்கிறாரு, இங்கிலாந்துடைய கிங்னு நான் ஒருத்தர் இருக்கிறேன், அப்ப எனக்கு பவர் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதற்கான காரணம் ஹென்றி தி எய்த்துக்கு வந்து 2வதாக திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அந்த ஆசைக்கான காரணம் ஒரு அழகான பெண்மணி ஆனி போலின் அப்படிங்கிற ஒரு பெண்மணி. அந்த ஆனி போலின் அது அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது இவருடைய ஒரு ஒரு பதவி ஆசையும் ஒரு பெண்கள் மேல கொண்ட மோகமும் தான் இதற்கான மெயின் காரணமாக நம்ம பார்க்கலாம். ஸோ அவர் என்ன பண்றாரு, ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிற ரிலீஜியன்ல இருக்கிறாரு. அக்கார்டிங் டு தட் ரிலீஜியன், அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், டாக்ட்ரைன்ஸ், நாம இன்னொரு மனைவியை இன்னொரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்க முடியாது அந்த ரூல் படி. ஆனா இவர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஸோ அந்த ரிலீஜியனை விட்டு வெளியே வர்றாரு. அவருக்குன்னு ஒரு ரிலீஜியன் ஓபன் பண்றாரு. அதனுடைய பேரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. ஹென்றி தி எய்த் ஓபன் பண்ண ஒரு நியூ மாடல் ரிலீஜியன் கிடைக்குன்னா சர்ச் ஆஃப் இங்கிலாந்து. இன்னைக்கு நம்ம ஊர்ல நீங்க அதனுடைய பேர் வந்து சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம், சிஎஸ்ஐ. சிஎஸ்ஐ நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து வரக்கூடிய ஒரு பிரிவு தான். ஓகே,
ரைட். அது வந்து 1534 வந்து அந்த ஆக்ட் வந்து பாஸ் ஆகுது. ஹென்றி தி எய்த் கிங் தான் இனி வந்து சுப்ரீம் பவர் ஆஃப் தி ஹெட் அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். கொஸ்டின் நம்பர் 3. இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். யாரு சாசருடைய கேரக்டர்ஸ், கேண்டபரி டேல்ஸ்னுடைய கேரக்டர்ஸை பார்த்து இட் இஸ் சஃபிஷியன்ட் டு சே அக்கார்டிங் டு த ப்ராவர்ப் தட் ஹியர் இஸ் காட்ஸ் பிளெண்டி, இங்க கடவுளுடைய எல்லாமுமே இங்க நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அந்த கேண்டம்பரி டேல்ஸ்க்கு கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரைடன். சரி, அடுத்தது நம்ம இது வந்து நிறைய வாட்டி கேட்ட கேள்விகள். டிரைடன் எந்த ஒர்க்ல இதை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னா ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன்ஸ் அதனுடைய ப்ரிஃபேஸ்ல சொல்லியிருக்காரு. ஸோ ப்ரிஃபேஸ் டு தி ஃபேபிள்ஸ் அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ப்ரிஃபேஸ் டு தி ஃபேபிள்ஸ் சொன்னா எல்லாருக்கும் தெரியும். ஃபேபிள்ஸ்னா என்ன, முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஃபேபிள்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஸ்டோரிஸ், இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்டோரிஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு விலங்குகள், பறவைகளை வச்சு அந்த கதைக்குள்ள கொண்டு வரது. அன்னைக்கு ஒரு ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் இருந்தது, அங்க ஒரு கழுதை 4-5 கழுதைகள் இருந்தது, இங்க ஒரு கோழி குஞ்சு இருந்தது அப்படின்னு கதை சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் ஃபேபிள்ஸ்னு சொல்றோம். ஃபேபிள்ஸ் எதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாரலிஸ்டிக்கான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்காக பயன்படுத்திக்கிட்டாங்க. இவருடைய ஒர்க்ல என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா he reflects on the role of fables in teaching and moral lessons. நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்காக இந்த ஃபேபிள்ஸை பயன்படுத்தியிருக்கிறாரு. அண்ட் இந்த ஒர்க்ல பர்டிகுலரா ஹி கம்பேர்ஸ் சாசர் அண்ட் ஓவிட். ஓவிட் ஏன்ஷியன் ரைட்டர்னு வச்சுக்கலாம், சாசருக்கெல்லாம் முன்னோடி. அதுல ஹி ஃபேவர்ஸ் சாசர். சாசர் உயர்த்தி தூக்கிறார். ஏன்னா சாசர் வந்து ரொம்ப ஒரிஜினலாகவும் எழுதுறாராம், ரொம்ப சிம்பிளிசிட்டியா எழுதுறாராம். அதுல தான் எதை சொல்லியிருக்காரு, ஹியர்ஸ் காட்ஸ் பிளெண்டி. தென் என்ன அவருக்கு சேலஞ்சிங்கா இருந்ததுன்னு சொல்றாருன்னா சாசரை டிரான்ஸ்லேட் பண்றது. சாசர் வந்து மிடில் இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு இல்லைங்களா, அந்த டிரான்ஸ்லேட் பண்ணது தனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததா குறிப்பிடுறாரு. ஏன்னா அவருடைய இங்கிலீஷ் வந்து ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலாக்ட்ல எழுதப்பட்டது. ஈஸ்ட் மிட்லேண்ட் டயலாக்ட். ஓகே, ஃபேபிள்ஸ் வந்து நம்ம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சாசர் வாஸ் ஓவிட் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த டிரைடன் தன்னுடைய ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன்ட் அண்ட் மாடர்ன்ல எந்த கேரக்டர்ஸ் எல்லாம் பத்தி பேசுறாரு அப்படின்னா சாசரை பத்தியும் ஓவிட பத்தியும் பேசுறாரு. Question number 4. Among the following, a person is not a university wits. தான் கொஸ்டின். ஓகேங்களா, யாரு, வெப்ஸ்டர் வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் கிடையாது. மார்லோ, பீல், லார்ஜ், இவங்க 3 பேரும் யூனிவர்சிட்டி விட்ஸ். ஸோ இது ஒரு ஒரு டம்மி கேள்வி தான். ஆனால் இது மூலம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன, யூனிவர்சிட்டி விட்ஸ்னா என்ன. ஸோ ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் இதை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஒரு 5 மார்க் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ரைட் அண்ட் பேராகிராஃப் ஆர் டிஸ்கஸ் தி கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ் டு இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு எலிசபெத்தன் லிட்டரேச்சர்ல யூனிவர்சிட்டி விட்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, ஆர் வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸ் டு த எலிசபெத்தன் டிராமா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா எல்லாமே டிராமாட்டிஸ்ட், இதில் இருந்தவங்க எல்லாருமே என்னது பிளே ரைட்ஸ் ஆர் டிராமாட்டிஸ்ட்னு வச்சுக்கோங்க. கூடவே அவங்க பேம்லெட்டும் கூட. என்னென்ன கேள்விகள் இதுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இதுல இருந்து யூனிவர்சிட்டி விட்ஸ்ல இருந்து வரலாம் அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான படைப்புகள் இருந்து கேள்வி அமையலாம். அவங்க எந்தெந்த யூனிவர்சிட்டிஸை சார்ந்தவங்க, அதனால தானே அவங்களுக்கு பேரே என்னது யூனிவர்சிட்டி விட்ஸ், அறிஞர்கள், அறிவு மேதாவிகள், பல்கலைக்கழகங்களை சார்ந்த அறிவு மேதாவிகள். சரிங்களா, அதுல மார்லோ, கிறிஸ்டபர் மார்லோ, இவர் தான் டாப் ஹெட் ஆஃப் தி யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படி வச்சுக்கலாம். அண்ட் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் ட்ராஜடிஸ். ஓகே, அவருடைய கிரேட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கேம்பர்லின் த கிரேட், டாக்டர் ஃபாஸ்டர்ஸ், இதெல்லாம் அவருடைய சிறந்த ஒர்க்குகள். கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தவர். தென் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிரீன், அவரும் கேம்பிரிட்ஜ். அவருடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னா ஃபேண்டாஸ்டோ அண்ட் கோல்டன் ஸ்கெப்டர். தென் நாஷ், தாமஸ் நாஷ், அவரும் கேம்பிரிட்ஜ். அப்போ 3 பேரை கேம்பிரிட்ஜில் பார்த்துருக்கோம், மார்லோ, கிரீன் அண்ட் நாஷ். இவங்களுடைய இயர்ஸ், அவங்களுடைய பர்த் அண்ட் டெத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஏதாவது ஒரு கேள்விகள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் குரோனாலஜிக்கல் ஆர்டர் வைக்க மாட்டாங்க. பட் நீங்கள் ஃபர்தராக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இவங்கள மாற்றி மாற்றி கேட்பாங்க. ரைட், தாமஸ் நாஷ் வந்து பியோர்ஸ் பெனிலஸ் ஹிஸ் சப்ளிகேஷன்ஸ், அவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா த அன்ஃபார்ச்சுனேட் ட்ராவலர். தென் லில்லி, முத 3 பேரும் கேம்பிரிட்ஜ். அப்புறம் பாருங்க ஆக்ஸ்போர்ட்லேருந்து ஒரு 3 பேர். லில்லி, அவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னா அனாட்டமி ஆஃப் விட். தாமஸ் லார்ஜ், ரோசலிண்ட் எபிக்ராம்ஸ். இதுல இருந்து அந்த ரோசலிண்ட் அப்படிங்கிற கேரக்டர்ல இருந்து தான் ஷேக்ஸ்பியர் தன்னுடைய அஸ் யூ லைக் இட் அப்படிங்கிற பிளேயை வந்து டெவலப் பண்ணியிருப்பாரு. அதுல ஒரு கேரக்டர் பேருமே ரோசலிண்ட்.
ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கங்க, கேள்விகளாக கேட்கலாம். சரிங்களா? ஏன்னா ஷேக்ஸ்பியர் இஸ் த பிரின்ஸ் ஆஃப் ஆர் ஃபாதர் ஆஃப் பிளேஜரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரின்ஸ் ஆஃப் பிளேஜரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் இதுதான். சாசரையும் சொல்லுவாங்க. சாசரையும் பிரின்ஸ் ஆஃப் பிளேஜரிஸ்ட்னு சொல்லுவாங்க. எல்லாம் காப்பி காப்பி அடிக்கிறக்கூடியவங்க. ஏன்னா பிளேஜரிசம் அப்படின்னா லிட்டரரி தஃப்ட் இல்லைங்களா? ஓகே ஃபைன். ஜார்ஜ் பீல் அவரும் ஆக்ஸ்போர்டை சார்ந்தவர். ஓல்டு வைஃப்ஸ் டேல், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ், இந்த ரெண்டுமே பழைய நெட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவும் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க திரும்ப திரும்ப. ஓல்டு வைஃப்ஸ் டேல், த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பாரிஸ். ஓகே, அப்போ ஒரு 3 பேரை கேம்பிரிட்ஜ்லையும் ஒரு 3 பேரையும் ஆக்ஸ்போர்ட்லையும் பார்த்துட்டோம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்லோ, கிரீன், நேஷ் கேம்பிரிட்ஜ், அப்புறம் லில்லி லார்ஜ் பீல் வந்து ஆக்ஸ்போர்டு. ஒரே ஒரு பாவம் இருக்குது, தாமஸ் கிட். இவரை ஆக்ஸ்போர்ட்லையும் வைக்க முடியாது, நீங்க கேம்பிரிட்ஜ்லையும் வைக்க முடியாது. ஏன்னா யூனிவர்சிட்டி பக்கமே போகல. ஓகே, அவருடைய பர்த் அண்ட் டெத் பாருங்க 1558 1594 எல்லாம் கென்டெம்பரரிஸ் தான். ஆனா யூனிவர்சிட்டிக்கே போகல. ஆனா தி பெஸ்ட் அப்படின்னா நீங்க கிட்ட தான் எடுத்துக்கணும். த ஸ்பானிஷ் ட்ராஜடி அண்ட் ஓர் ஹாம்லெட். ஓகே, ஹாம்லெட் ஷேக்ஸ்பியருக்கெல்லாம் முன்னோடி. ஃபாதர் ஆஃப் ரிவெஞ்ச் ட்ராஜடி. மார்லோக்கு அடுத்தபடியா யூனிவர்சிட்டி வீட்டில் ஒரு ஆளா சொல்லுங்க அப்படின்னா நான் வந்து எதை சொல்லுவேன்? கிட்ட சொல்லுவேன். அவ்வளவு அருமையா இருக்கும் ஸ்பானிஷ் ட்ராஜடி, ஒரு ரிவெஞ்ச் ட்ராஜடி. தென் ஹாம்லெட், நம்ம இன்னைக்கு படிக்கக்கூடிய ஹாம்லெட்டுக்கு வந்து இந்த ரெண்டும் தான் முன்னாடி. இந்த ஸ்பானிஷ் ட்ராஜடியும் இந்த ஹாம்லெட், இது ரெண்டையும் வச்சுதான் ஷேக்ஸ்பியர் ஹாம்லெட் அப்படிங்கிற தன்னுடைய பெரிய பிரம்மாண்டமான அந்த ட்ராஜடியை படைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. கொஸ்டின் நம்பர் 5. The phrase hysterica facio occurs in, இந்த ஃப்ரேஸை எந்த ஒர்க்கில் நம்ம பார்க்க முடியும்? ஆப்ஷன் வந்து 4 என்ன கொடுத்தாங்க? ஷேக்ஸ்பியருடைய பிளேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் கிங் லியர். கிங் லியர்ல இது என்ன ஒரு கான்செப்ட்ல வைக்கிறாங்க? இந்த ஹிஸ்டோரியா பாசிவ் அப்படின்னா ஒரு நோய் மாதிரி, இல்ல வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னு வச்சுக்கலாம். கிங் லியர் கஷ்டப்படுறாரு, அவருக்கு ரொம்ப சிக் ஆயிட்டாரு, சாகக்கூடிய நிலைமையில இருக்காரு. அப்போ ஒரு சொல்லக்கூடிய அவருக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை. நம்ம ஊர்லயும் இதை சொல்றது ஒண்ணுங்க, குழந்தைகள்னால பிரச்சனை, பெற்ற குழந்தைகள்னால பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, இதுக்கு நான் இவ்வளவு பெறாமலே இருந்திருக்கலாமே, இந்த குழந்தைய நான் பெறாமலே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஹிஸ்டரிக்கா பாஷியா. உண்மையிலேயே அந்த மெடிக்கல் டேர்ம்ல சொல்லணும் அப்படின்னா வாண்டரிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா கருப்பை வந்து ஒரு இடத்துல தங்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறது. ஸோ இது இப்போ வந்து வழக்கில் கிடையாது, பேச்சு வழக்கில் மெடிக்கல் டேர்ம்ஸ்ல இந்த வாண்டரிங் அப்படிங்கிறது இல்லை இப்போ பேச்சு வழக்கில். ஆனா அன்னைக்கு மீனிங் வந்து இதுதான். ஸோ இவ்வளவுத்தையும் பெற்று எல்லாம் ஏமாத்தி விட்டாங்க, நான் இன்னும் பிச்சைக்கார மாதிரி இருக்கேன், நான் ஒரு மன்னன், இப்ப கிங் லியர், இப்ப நான் வெறும் லியரா தான் இருக்கிறேன். ஸோ கிங் லியர்ல பயன்படுத்தப்பட்ட வாசகங்கள் இது. ஸோ இப்படி ஷேக்ஸ்பியருடைய முக்கியமான ஃப்ரேசஸ் ஏதாவது இருந்ததுன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6. The narrative structure of Chaucer's Canterbury Tales. சோர்ஸ் என்ன? எதை காப்பி அடிச்சு இல்ல இமிடேட் பண்ணி கேண்டர்பரி டேல்ஸ் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பொக்காஷியஸ் டெக்கமரான். ஓகே, பொக்காஷியோஸ் டெக்கமரான். டாண்டேஸ் டிவைன் காமெடியை யூஸ் பண்ணி சாசர் எந்த ஒர்க் எழுதினாரு கண்டுபிடிங்க. டாண்டேஸ் டிவைன் காமெடி அப்படிங்கிற ஒர்க்கை பயன்படுத்தி சாசர் எந்த ஒர்க்கை எழுதிக்கிட்டாரு அப்படிங்கிறத அடுத்தது கண்டுபிடிங்க. ஸோ பொக்காஷியஸ் டெக்கமரான் கேண்டர்பரி டேல்ஸும் எப்படி சார் என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொக்காஷியஸ் டெக்கமரானும் கலெக்ஷன் ஆஃப் டேல்ஸ், 100 டேல், 10 பேர் சேர்ந்து 10 × 10, 10 பேர் 10 டேல் சொல்லி 100 டேலா உருவாகக்கூடியது டெக்கமரான். ஓகே, இது வந்து 29 + 1 மொத்தம் 30 பேர் 4 ஸ்டோரிஸை சொல்லி 120 ஸ்டோரிஸா உருவாக்கப்படக்கூடியது. ஆனா நமக்கு கிடைச்சது எவ்வளவு? 24 டேல்ஸ் தான் நமக்கு கிடைச்சது. அப்புறம் மீதி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கங்களா ஒவ்வொரு வரிகளை. டி லாரிஸ் சாசருடைய குரு. சாசர் வந்து பிரெஞ்சில் போய் இமிடேட் பண்ண ஒரு ஆள். அப்புறம் லூயிஸ் ரெபலியஸ், இவங்களை 3 பேரை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்காங்க. தென் ஃப்ரீடம் இஸ் a நோபல் திங். இது ஒரு அட்டப்பழைய நெட் கேள்வி, அதை எடுத்து இதுக்குள்ள வச்சுக்கிட்டேன். ஏன்னா சாசேரியன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இங்கிலீஷ் சாசேரியன்ஸ், ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் அப்படின்னு கான்செப்ட் ஒன்று இருக்குது. அதுல ஜான் பார்பர்னு ஒருத்தர் வருவார், இல்ல கண்டெம்பரரிஸ் ஆஃப் சாசர்னு போட்டு பாத்தீங்கன்னாலும் இவங்க 3 பேரையும் நீங்க பார்க்கலாம். ஜான் கோவர், வில்லியம் லாங்லேண்ட், ஜான் பார்பர். சரிங்களா? கோவர், லாங்லேண்ட், பார்பர். தாமஸ் மோர் கொஞ்சம் பின்னாடி வருவாரு. சரிங்களா? உட்டோபியா எழுதினார் இல்லைங்களா தாமஸ் மோர், கொஞ்சம் பின்னாடி வருவாரு. ரைட். இந்த ஜான் பார்பர் சொன்னதுதான் என்னது? ஃப்ரீடம் இஸ் a நோபல் திங். இவங்க 3 பேரை பத்தியும் ஒரு 4 வரிகள்ல எழுதிக்கிட்டீங்கன்னா, சாசருக்கு ஒரு எஸ்ஸே எழுதும்போது உங்களுக்கு
கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு வசதியா இருக்கும். தென் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா கோவர். சாசருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட. தன்னுடைய ஒர்க்ல அந்த ட்ராய்லஸ் அண்ட் கிரிசீடா அப்படிங்கிற ஒர்க்ல வந்து சொல்லியிருக்காரு. சாசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாரல் கோவர் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு தன்னுடைய ஃப்ரெண்ட். இவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, கோவரும் என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னுடைய ஒரு ஒர்க்க சாசருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு. சோ அது எந்த ஒர்க்? இந்த 3ல ஒரு ஒர்க் தாங்க. கண்டுபிடிங்க. சாசருக்கு கோவர் எந்த ஒர்க்க டெடிகேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஓகே ஃபைன். இப்ப கொஸ்டினுக்கு வந்துருப்போம். இட் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் த ஆர்ட் ஆஃப் லவ். எது? கன்ஃபஸ் யூ பெண்டிஸ். ஓகே ஓப்பன் ஆன்சர் குடுத்தாச்சு. பின்வருவனவற்றுள் எந்த ஒர்க்க வந்து இப்படி கன்சிடர் பண்றாங்க? இட் இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஆர்ட் ஆஃப் லவ். ஓகே. இதுல இன்னும் ப்ராபிங்கா நம்ம போறதா இருந்ததுன்னா, இந்த 3 ஒர்க்கும் 3 வெவ்வேறு மொழிகள்ல எழுதப்பட்டது. ஜான் கோவருடைய 3ம் வெவ்வேறு மொழிகள்ல எழுதப்பட்டது. வாக்ஸ் கிளெமெண்டிஸ் லாட்டின்ல எழுதப்பட்டது. கன்ஃபூசியோ அமெண்டிஸ் மிடில் இங்கிலீஷ்ல எழுதப்பட்டது. இது ஒண்ணு தான் இங்கிலீஷ்னுடைய ஒர்க். ஓகே. ஸ்பெக்குலம் மெடிடாண்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஆங்கிலோ நார்மன் பிரெஞ்சுல எழுதப்பட்டது. இதுக்கான பப்ளிகேஷன் இயர்ஸையும் கண்டுபிடிங்க. 1, 2, 3 இப்படிதான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் லாட்டின், அப்புறம் பிரெஞ்சு, அப்புறம் தான் இங்கிலீஷ். தென் தி ஃபர்ஸ்ட் போயம் இன் இங்கிலீஷ் யூசிங் ஹெரோயிக் கப்லெட். ஹெரோயிக் கப்லெட்ட பயன்படுத்தி முதல்ல இங்கிலீஷ்ல வெளிவந்த ஒர்க். அதுவும் சாசருடைய ஒர்க் தாங்க. லெஜெண்ட் ஆஃப் குட் விமன். சரி. இந்த மீதி ஆப்ஷன்ஸ் எதுக்கு நம்ம குடுத்துருக்கோம்? ட்ராய்லிஸ் அண்ட் கிரிசைட். கிரிசைடா அப்படின்னா, நான் ஏற்கனவே உச்சரிப்பு தப்பா உச்சரிச்சா அத மாத்திக்கங்க. ட்ராய்லிஸ் அண்ட் கிரிசைட் அப்படிங்கிறது சாசருடைய ஒர்க்குங்க. ட்ராய்லிஸ் அண்ட் கிரிசைடா டிஏ அப்படின்னு போட்டுக்கிட்டா, அது ஷேக்ஸ்பியருடைய ஒர்க். ஓகே. ஹவுஸ் ஆஃப் ஃபேம், கேன்டர்பரி டேல்ஸ். கேன்டர்பரி டேல்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மீதி இந்த 2 ஒர்க்கையும் பத்தி படிங்க. படிச்சுட்டு இதுல என்ன ஒரு ஒரு லிட்டரரி டிவைஸ் ப்ளே ஆயிருக்குது. ட்ராய்லிஸ் அண்ட் கிரிசைட்ல என்ன? ஹவுஸ் ஆஃப் ஃபேம்ல என்ன? ஆக்டோ சிலபிக் கப்லெட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ரைமோ ராயல்ன்னு இருக்கும். இது இதெல்லாம் எதுல பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃபைன். ஹெரோயிக் கப்லெட்னா என்ன? 2 வரிகளை கொண்ட ஒரு கப்லெட். கப்லெட்னாலே 2 வரி தான் இல்லைங்களா? இப்ப இந்த ஹெரோயிக் கப்லெட்னா என்னன்னா, 2 வரிகள் இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து அயம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். அப்படின்னா என்ன? அயம்பிக் அப்படின்னாலே 10 சிலபிள். ஹெக்ஸா, டெட்ரா இப்படின்னலாம் இருக்குதுங்களா? அதே மாரி இது அயம்பிக் அப்படின்னா 10 சிலபிள். அயம்பிக் பென்டாமீட்டர்னா அ பென்டா அப்படின்னா 10 சிலபிள் அப்படின்னு அர்த்தம். அயம்பிக் அப்படின்னா அன்ஸ்ட்ரெஸ்டு ஃபாலோட் பை ஸ்ட்ரெஸ்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 சிலபிள் இருக்கும். அதனுடைய லைனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அன்ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் ஃபாலோட் பை எ ஸ்ட்ரெஸ்டு சிலபிள் அப்படி இருக்கும். ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, ஏஏ எண்டுல பார்த்தீங்கன்னா 10 மென் அப்படின்னு முடியும். ஓகே ஃபைன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்ன இருக்குது? இந்த அயம்பிக் பென்டாமீட்டர் அல்லது இந்த ஹெரோயிக் கப்லெட்ன்னு சொல்லப்படக்கூடிய இதுக்கு என்ன சிக்னிஃபிகன்ஸ்? சாசரால இது அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னால யாரெல்லாம் இத பயன்படுத்துனாங்க அப்படின்னா, ட்ரைடனும், போப்பும். ஜான் ட்ரைடன் அண்ட் அலெக்சாண்டர் போப் அவங்க பயன்படுத்தி தன்னுடைய ரேப் ஆஃப் தி லாக் அதுல வந்து அது ஹெராயிக் கப்லெட்ல தான் எழுதப்பட்டிருக்கும். அயம்பிக் பென்டாமீட்டர்ல எழுதப்பட்டிருக்கும். 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுகள்ல வந்து நெறைய பேர் இத பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா, எபிக், நரேட்டிவ் போயட்ரி, சட்டயர், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே படைக்கிறாங்க. த டெர்ம் ஹெரோயிக் அப்படின்னா என்னன்னா, ட்ரீட்டிங் கிராண்ட் ஆர் ஹெரோயிக் தீம்ஸ் அப்படிங்கிறது அர்த்தம். ரொம்ப எபிக், ரொம்ப கிராண்டா எழுதுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு ரைட்டிங் ஸ்டைல் பயன்படுத்தப்படுது. ஃபேரி குயின் எதன் அடிப்படையில எழுதப்பட்டது? ஸ்பென்சரோட ஒர்க் ஃபேரி குயின். அது வந்து ஆர்லாண்டோ ஃபியூரிஸோ. ஓகே. ஆர்லாண்டோ ஃபியூரிஸோ. இன்னொரு விஷயம் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. இந்த அர்தர் அப்படிங்கிற கேரக்டர் ஃபேரி குயினுக்குள்ள வரும். எதுக்காக வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த அர்தர் அப்படிங்கிற கேரக்டர் ஃபேரி குயினுக்குள்ள வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் த ரைம் ஸ்கீம் ஆஃப் ஸ்பென்சீரியன் சானட். ஸோ இப்படி ஏதாவது ஒரு கேள்வி அந்த ரிட்டாரிக் டிவைஸ்ல வந்து ஒரு கேள்வி வைப்பாங்க கண்டிப்பாக. ஸோ ஸ்பென்சீரியன் சானட்னுடைய ரைமிங் ஸ்கீம் ஏபி ஏபி, பிசி பிசி, சிடி சிடி, இஇ. ஓகே. ஸோ இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஒருவேளை நம்ம ஸ்பென்சர் படிச்சிருந்தோம்னா நமக்கு இது தெரியும். பட் இங்கிலீஷ்ல என்னென்ன சானட் வகை இருக்குது? எல்லாம். ஏன்னா யூனிட் 5 உங்களுக்கு இதுல தான். லிட்டரரி ஃபார்ம்ஸ் அண்ட் மூவ்மெண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கு யூனிட் 5 இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ல யூனிட் 5 இதுதான். ஸோ சானட் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 14 லைன் போம்ஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இது யாரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா, அம் ஏன்ஷியன்ட்டா பார்த்தீங்கன்னா, பெட்ரார்க் அப்படிங்கிறவரால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து இங்கிலீஷ்க்குள்ள அத கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா, தாமஸ் வயாட்.
வயாட் அண்ட் சரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வயாட் வந்து சானட் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு ஃபார் இங்கிலீஷ். அண்ட் பிளாங்க் வேர்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா சரே. ஹென்ரி ஹோவார்ட் என்று அழைக்கப்படக்கூடிய ஏர்ல் ஆஃப் சரே வந்து பிளாங்க் வேர்ஸை இங்கிலீஷுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ மற்ற சானட்னுடைய ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா பெட்ரோரிக்கன், இது ஒரு ட்ரெடிஷ்னலான சானட் வகை அப்படின்னு சொல்லிக்கிட்டோம்னா ஆக்டேவ் அண்ட் செஸ்டட் அப்படின்னு 2 பார்ட் இருக்குது அந்த சானட்டுக்குள்ள. 14 லைனை 2ஆ பிரிச்சுப்பாங்க பாருங்க. 2, 4, 6, 8. 8 லைன், 8 லைன் ஆக்டேவ். அடுத்த மீதி இருக்கக்கூடிய 6 வரிகள் வந்து செஸ்டட் அப்படின்னு சொல்லிடுவோம். அதனுடைய ரைமிங் ஸ்கீமை காணாம படிச்சிருங்க, வேற வழியே கிடையாது. இதை வந்து ஈஸியா ஆக்டேவ், இவர் வந்து எல்லாத்துக்கும் தந்தை அப்படித்தானே, சானட்னுடைய தந்தை பெட்ரார்க்னு சொல்றோம். அதனால அப்பா அப்பான்னு கூப்பிடுறான் அவரை. அப்பா அப்பா, ஃபாதர் ஆஃப் சானட், அதனால அப்பா அப்பா. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். ஸோ அப்பா அப்பான்னு ஒரு இது இருந்ததுன்னா கண்டிப்பா அது பெட்ரார்க்கு தான், வேற எவனுக்கும் கிடையாது. ஸ்பென்சருக்கோ ஷேக்ஸ்பியருக்கோ கிடையாது அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிட முடியும். ஸோ பெட்ரார்க்கு தான் ஃபாதர் ஆஃப் சானட். அதனால அந்த ரைமிங் ஸ்கீம் எப்படி தொடங்குது? அப்பா அப்பா, அதாவது இந்த வரிகளினுடைய எண்ட் ஏ, வரி ஏ, அடுத்தது ஒரே ரைமிங் ஸ்கீம், அடுத்தது முதல் லைனும் 4வது லைனும் ஒரே மாதிரி இருக்கும், அப்புறம் 5வது லைனும் அதே மாதிரி இருக்கும், 8வது லைனும் அதே மாதிரி இருக்கும். இதுதான் ரைமிங் ஸ்கீம். ரைட். செஸ்டட் எப்படியெல்லாம் அமையலாம் அப்படின்னா சிடிஇ சிடிஇன்னு அமையலாம். இது இல்ல அப்படின்னா சிடி 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 இப்படின்னு கூட அமையலாம். சரிங்களா? ஓகே, இவரை வந்து ரெக்கார்ட் பண்ணி எல்லாரும் மீதி எல்லாரும் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற முறையில நம்ம வச்சுக்கலாம் சிடி 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 அப்படின்னு. ஓகே ஃபைன். ஸோ அப்பா அப்பா சிடி 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 ஆர் சிடிஇ சிடிஇ. ஷேக்ஸ்பியரியன், இவர் வந்து எல்லாத்துலயும் ஒரு புதுமையை புகுத்தினவர் இல்லைங்களா? இவரும் சானட் எழுதுறாரு. 154 சானட்ஸ் எழுதியிருக்காருங்க. ஷேக்ஸ்பியர் 154 சானட்ஸ் அண்ட் 37 பிளேஸ் எழுதியிருக்கிறாரு. ஷேக்ஸ்பியருடைய சானட்ஸ் எப்படி இருக்கும்னா குவாட்ரைன்ஸ் தான் இருக்கும். 3 குவாட்ரைன்ஸ். ஸ்பென்சீரியன் சானட்டும் 3 குவாட்ரைன் உடையது. அண்ட் ஃபைனல் கப்லெட். ஆனா ரைமிங் ஸ்கீம் தான் வேறங்க. ஸ்ட்ரக்சர் ஒண்ணு ஷேக்ஸ்பியருக்கும் ஸ்பென்சருக்கும். ஏன்னா 2 பேரும் கண்டெம்பரரி ரைட்டர்ஸ், ஒரே காலகட்டத்தில் எழுதினவனுங்க. அதனால 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஸ்ட்ரக்சர் அமைச்சிருக்காங்க. பாருங்க, ஏபி ஏபி, ஷேக்ஸ்பியருக்கும் ஸ்பென்சருக்கும் தொடக்கம் ஒரே மாதிரி இருக்குது. ஏபி ஏபி, ஏன்னா 2 பேரும் காப்பி அடிச்சிருப்பான் இதை. அடுத்தது மாறுறாங்க, சிடி சிடி, இஎஃப் இஎஃப், ஜிஜி. ஓகே. ஆனா ஸ்பென்சருக்கு பாருங்க, முதல்ல அப்படியே தான் ஏபி ஏபி, அடுத்தது பாருங்க பிசி பிசி, தென் சிடி சிடி, அப்புறம் இஇ, இங்க ஜிஜி, இங்க இஇ. இவ்வளவுதான் வித்தியாசம். Question number 12. In the essay of Truth by Bacon, Bacon compares truth to, truth எது கூட கம்பேர் பண்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி. சன் கூடவா, ஃபயர் கூடவா? நோ, டேலைட் கூட வெரி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும். சரிங்களா? அந்த எஸ்ஏனுடைய வெரி ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும், டேலைட் கூட கம்பேர் பண்ணுவார். இந்த எஸ்ஐ ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், ரொம்ப ஃபேமஸான எஸ்ஐ பேக்கனுடையது, சேஸ் தட் டேஷ் இஸ் நாட் அ கம்பெனி, க்ரௌட் இஸ் நாட் அ கம்பெனி. அதாவது இப்போ நம்ம ஃபேஸ்புக்கு அதுலலாம் என்ன நிறைய நண்பர்கள் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம்ல ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் நமக்கு இருந்தால் பெருமையா இருக்குது. ஆனா அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதெல்லாம் சும்மா கேலரிஸ்னு சொல்லுவார். கேலரிஸ் ஆஃப் போட்டோஸ் வச்சு என்ன பண்ணுவோம், ஒன்றும் செய்ய முடியாது, அது பாட்டு இருக்கும். அது மாதிரி தான் இவங்களும். ஸோ இந்த டிபேட் பிட்வீன் த டூ பேர்ட்ஸ் இன் த மிடில் இங்கிலீஷ் போயம் த ஓல் அண்ட் த நைட்டிங்கேல் ஹூ ஆக்ட்ஸ் அஸ் த ஆர்பிட்டர். ஓகே ஃபைன். பாருங்க, நம்ம ஆங்கிலோ சாக்சன் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஓல்டு இங்கிலீஷ் பீரியட், அப்போ எழுதப்பட்ட ஒரு ஒர்க்கு, இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் பிற்பகுதியில் எழுதப்பட்ட ஒர்க்கு த ஓல் அண்ட் த நைட்டிங்கேல். எவன் ஆதர்னு எல்லாம் நமக்கு தெரியாது சரியா. அதுல ஆர்பிட்டர் அப்படிங்கிற கேரக்டரை பண்றது யாருன்னா மாஸ்டர் நிக்கோலஸ் ஆஃப் கில்ஃபோர்ட்ஸ். அவர் தான் அந்த அம்பு விடுவார். ரைட். அதை பார்த்தா பெரிய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாது. இதை பத்தியும் பியோவுல்ஃப் பத்தியும் ஒரு 2 வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓல்டு இங்கிலீஷ்லயோ மிடில் இங்கிலீஷ்லயோ ஏதாவது ஒரு கேள்வி வச்சிருந்தாங்கன்னா அதை நம்ம தப்பிக்கலாம். ரைட். பொசாலா இஸ் அன் எக்ஸிகியூஷனர் இன் டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, ஜான் வெப்ஸ்டருடைய டச்சஸ் ஆஃப் மால்ஃபி. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ராஜடி ரைட்டர்ஸ், ட்ராமாட்டிஸ்ட் இன் ரெனைசன்ஸ் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான் வெப்ஸ்டரை நாம் சொல்லுவோம். ஸோ ஜான் வெப்ஸ்டரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவருடைய 2 ஃபேமஸான ஒர்க் டச்சஸ் ஆஃப் மால்ஃபி அண்ட் ஒயிட் டெவில். ஸ்பானிஷ் ட்ராஜடி கிட்னுடையது, ஜிவ் ஆஃப் மால்டா பை மார்லோ உடையது. எல்லாமே 4மே ட்ராஜடிஸ். ஸோ ஒரு எஸ்ஏ டைப் கொஸ்டின் வரும்னா இப்படி கேட்கலாங்க, ரைட் அன் எஸ்ஏ ஆன் த கிரேட் ட்ராஜடிஸ் ஆஃப் எலிசபெத்தன் பீரியட் அப்படின்னு கேட்கலாம். அப்போ யூனிவர்சிட்டி விட்ஸை பற்றி நீங்கள் சொல்லணும், மார்லோ பற்றி சொல்லணும், கிட்டை பற்றி சொல்லணும், ஷேக்ஸ்பியர் பற்றி சொல்லணும், வெப்ஸ்டர் பற்றி சொல்லணும். அண்ட் முதல்ல எழுதப்பட்ட ட்ராஜடி எது, கார்படக். சரிங்களா?
இந்த கார்படக் யார் எழுதுனா அப்படின்னு கூட ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் ட்ராஜடி எழுதுனது யாரு, ஃபர்ஸ்ட் காமெடி எழுதுனது யாரு, அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நான் ப்ராபிங்கா சொல்லிட்டு இருக்கேன். மேக் நோட் ஆஃப் இட். ஒன் வேர்ட்ல உங்களுக்கு 10 ஆர் 15 கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா அதுல ஒரு கேள்வி இப்படி தாங்க இருக்கும். சரி, 16th அகைன் பேக்கன்ல ஒரு கேள்வி. ஒரு நியூ அட்லாண்டிக், அது வந்து ஒரு உட்டோப்பியன் ஸ்டேட்டை பத்தி பேசுது. எந்த உட்டோப்பியன் ஸ்டேட், அதனுடைய பேர் என்ன? பென்சலாம். ஓகே, இந்த அஸ்கார்ட், அவலான், பெல்டியா, இதெல்லாம் வேற என்னென்ன உட்டோப்பியன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கறது கொஞ்சம் சர்ச் பண்ணி பாருங்க. பென்சலாம் அப்படிங்கிறது பேக்கன் பயன்படுத்தினது. ஸோ உட்டோபியா அப்படிங்கிறது யார் பயன்படுத்தினது? மோர் பயன்படுத்தினது. ஓகே, ஸ்டீஃபன் காசன், ஒன் ஆஃப் த பிளே ரைட் இன் ரெனேசன்ஸ் டைம். ஓகே, ஸோ ஸ்டீஃபன் காசன் ஏன் முக்கியத்துவம் பெறாரு அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்றேன் பாருங்க. ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் பை ஸ்டீஃபன் காசன், இவருடைய ஒர்க் எப்போ பப்ளிஷ் ஆகுது? 1579. 1579ல இது வெளிவருது. இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ் தான் பெரிய பிரச்சனையை கிளப்பும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல நம்ம கிரிட்டிசிசம் அப்படின்னு ஒரு பார்ட்டை பார்ப்போங்க. இந்த கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ட்ரைடன்ல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நம்ம சொல்லுவோம். ஜான் ட்ரைடன் இஸ் த ஃபாதர் ஆஃப் கிரிட்டிசம். அவருடைய ஒர்க் தான் எஸ்ஏ ஆன் டிராமாட்டிக் பைசி, இதுதான் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரின்னு ஒரு ஒர்க் இருக்கு. ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி, அதனுடைய முதல் பெயர் வந்து டிஃபென்ஸ் ஆஃப் பொயசி, பின்னால அது அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரி அப்படின்னு டைட்டில் மாற்றப்படுது. அந்த ஒர்க்குக்கான ஒரு ஆணி தான் இந்த ஒரு ஆணி மூடு அப்படின்னு சொல்லணும்னா இதான் ஸ்கூல் ஆஃப் அபியூஸ். இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ல காசன் என்ன பண்ணுவார்னா எல்லா கவிஞர்களும் கவிதைகளையும் கழுவி கழுவி ஊத்துவார். ஸோ அந்த அபியூஸ் அப்படிங்கிறது என்னதான், இந்த ஸ்கூல் ஆஃப் அபியூஸ்ங்கிறதே போய்ட்ரி தான். ஸோ அதான் ஸ்டீஃபன் காசன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவர். ஆனால் நிறைய பேர் விட்டுருவாங்க அவரை தெரியாம. அவர் பிளே ரைட்டரு. அதனால பிளேக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணி போயம்ஸை, பொயட்ரியை தப்பு தப்பா சொல்லுவாரு. கவிஞர்கள் எல்லாம் பொய்யர்கள், கவிதை தான் நர்ஸ் ஆஃப் அபியூஸ்னு வேற சொல்லுவார். ஸோ அதை எதிர்த்து ஒரு ரிப்ளை தான் வந்து பாத்தீங்கன்னா பிலிப் சிட்னியுடைய அப்பாலஜி ஃபார் பொய்ட்ரி. Among the following who is not a Renaissance writer? ஷேக்ஸ்பியர் கொஞ்சம் லிட்டில் லேட்டர். மீதி எல்லாருமே பிலிப் சிட்னி, சர் தாமஸ் மலோரி, கிறிஸ்டபர் மார்லோ, இவங்க 3 பேரும் என்ன சொல்லலாம், ரெனேசன்ஸ் ரைட்டர்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை நீங்க கம்பேர் பண்ணணும்னா ஷேக்ஸ்பியரையும் கூட சில டைம்ல சொல்றது உண்டு ரெனேசன்ஸ் ரைட்டர் அப்படின்னு. பட் இந்த ஆப்ஷன்ல கொஞ்சம் ஆடா இருக்குது ஷேக்ஸ்பியர். ஓகே, இட்ஸ் அன் ஓல்டு நெட் கொஸ்டின். ஸோ ஓகே, நம்ம ஓனா போட்டதில்ல, இட்ஸ் அன் ஓல்டு நெட் கொஸ்டின். இப்படி ஒரு கேள்வியே இருக்குது. ஆன்சர் கீயும் யூஜிசி தான் கொடுத்துருக்காங்க. தென் ஐடென்டிஃபை த ட்ராஜடி ரிட்டன் பை பென் ஜான்சன். பென் ஜான்சன் ஷேக்ஸ்பியர் அந்த எலிசபெத்தன் பீரியட்லையும் இருப்பாரு, அப்படியே ஜெக்கோபியன் பீரியடுக்கும் ஜம்ப் ஆவார். யாரெல்லாம் அப்படின்னா பென் ஜான்சனும் பேக்கனும் 2 டைம்ல எழுதியிருப்பாங்க. இங்க தொடங்கி அங்க வரைக்கும் இழுத்து கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, இந்த பென் ஜான்சனுடைய ஒன்லி ஒன் ட்ராஜடி அப்படின்னு நான் சொல்லிப்பேன். ஓகே, செஜானஸ் அண்ட் ஹிஸ் ஃபால்ஸ். ஓகே, அதுதான் அவருடைய முக்கியமான ஒரு இது. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு காமிக்கல் எலிமெண்ட்ஸ், காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்களேன். காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்னா என்ன, காமெடி ஆஃப் மேனர்ஸ்னா என்ன. பென் ஜான்சன் பயன்படுத்தியது காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ். ரெஸ்டோரேஷன் பிளே ரைட்ஸ் பயன்படுத்துறது காமெடி ஆஃப் மேனர்ஸ். இது வந்து ரொம்ப வல்கராலாம் இருக்காது. காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ் கொஞ்சம் டீசெண்டா இருக்கும், நம்ம ரசிக்கக்கூடிய வகையில இருக்கும். காமெடி ஆஃப் மேனர்ஸ் நம்ம முகம் சுளிக்கக்கூடிய வகையில இருக்கும். ரைட். ஸோ இன்னைக்கு 20 கேள்வியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ப்ராபிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே தேடுங்க, கண்டுபிடிங்க. ஸோ சாசர் டு ஷேக்ஸ்பியர்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஏரியாஸ் எல்லாத்தையும் டச் பண்ணியிருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். 20 கேள்வியில எல்லாத்தையுமே எல்லாம் முடிக்க முடியாது. பட் ஒரு சாட்டிஸ்ஃபைடான மேனர்ல நம்ம அந்த எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறோம். ரைட், ப்ரிப்பேர் பண்ணுங்க. வெல், நாளைய தினம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட் டே 3, டெஸ்ட் 3க்கு போயிடுவோம். அதுக்கு ப்ரிப்பரேஷனும் நல்லா பண்ணுங்க. ரைட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.